என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரையில் 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதே வேளையில் இன்னும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. அதற்கான பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்தையே புரட்டி போட்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அங்கு இதுவரை 380க்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதே வேளையில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 3 கிராமங்கள் அப்படியே காணாமல் போயுள்ளது. 3 கிராமங்கள் அப்படியே காணாமல் போயுள்ளது. இங்கே வருகின்ற இந்த புகைப்படங்களை பாருங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும். கிராமங்களாக இருந்த இடங்கள், இந்த கிராமங்களாக இருந்த பெரிய பெரிய வீடுகள் இருந்த இடங்கள் இதுவெல்லாம். இந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது ஆறாக மாறி இருக்கிறது. இந்த வீடுகள் இருந்த இடமெல்லாம் ஆறாக மாறி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முண்டக்காய் என்பது ஒரு மிகப்பெரிய டவுன். அந்த டவுன் முழுக்க களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு டவுன் என்று சொல்றாங்க. களிமண்ணால் கட்டப்பட்ட ஒரு வீடுகள், அங்க இருந்த வீடுகள் எல்லாமே களிமண்ணால் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கின்ற மேடு, மலைகள், காடு எல்லாமே களிமண் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த களிமண் நிறைந்த பகுதிகளாக இருந்ததால அளவுக்கு அதிகமான மழை பெய்ததால அந்த மண் என்ன ஆயிருக்கு, அந்த களிமண்ணுனா இழகிடுச்சு. அப்படியே அந்த களிமண் அளவுக்கு அதிகமான மழையில அந்த மண்ணு ஃபுல்லா இழகிடுச்சு. இழகினதுல மலைகள் அப்படியே சரிஞ்சு இருக்கு. மலைகள் அப்படியே சரிஞ்சு கீழே இருந்த வீடுகள் மேல போயிட்டு அப்படியே சதுரமா விழுந்திருக்கு. அதுல என்ன ஆச்சுன்னா, கீழே இருந்த வீடுகள் அப்படியே தரைமட்டமாகுது. இந்த கீழே இருந்த வீடுகள் தரைமட்டம் ஆனதுல பக்கத்துல ஓடிட்டு இருந்த ஆறு, அந்த ஆறு ஃபுல்லா போயிட்டு இந்த மண்ணு போய் ஃபுல்லா சரிஞ்சிடுது. பக்கத்துல போயிட்டு இருந்த அந்த ஆற்றுல இந்த மண்ணு ஃபுல்லா போயிட்டு தடை ஏற்படுத்துது. ஏறுவளாஞ்சேரி ஆறு என்ன ஆகுதுன்னா, இந்த மழை சரிந்ததுல மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் போயிட்டு அந்த ஆத்துல விழுந்து அது மேல மண்ணு ஏறி ஏறுவளாஞ்சேரி ஆற்றின் பாதை திசை மாறி ஊருக்குள்ள நுழையுது. ஊருக்குள்ள ஆறு நுழைஞ்சதுனால கிராமத்திற்கு பக்கத்துல இன்னொரு கிராமம்னு பக்கம் இருந்த எல்லா கிராமங்களும் நீரால நிரப்பப்பட்டு அங்கு இருக்கின்ற வீடுகள் எல்லாமே தரைமட்டமாகி பல கிராமங்கள் நீரால் அடித்து செல்லப்பட்டு அங்கு இருந்த வீடுகள் எல்லாமே தரைமட்டமாகி வீட்டுக்குள் இருந்த மனிதர்கள் எல்லோருமே நீரால அடித்து செல்லப்பட்டு இருக்கிறாங்க. இது இந்த சம்பவம் இரவுல நடந்ததால யாருக்கும் தெரியல. இந்த சம்பவம் இரவு 2 மணி அளவுல நடந்ததால பெருமளவுல யாருக்குமே தெரியல. எல்லோரும் உறக்கத்துல இருந்ததால உறக்கத்திலேயே இந்த மக்களை அடித்து சென்று இருக்கிறது நீர். வாழ்க்கை எப்படி ஒரு நொடி பொழுதில் முடிந்து போகும் என்பதற்கு இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நமக்கு உதாரணம். இது ஒரு மிகப்பெரிய பாடமும் கூட. இப்பொழுது கேரளத்தில் வயநாட்டில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மீட்பு பணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து அங்கு மீட்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோண்ட ஆங்காங்கே மண்ணை வெட்டி எடுக்கின்ற இடமெல்லாம் ஒவ்வொரு உடலின் பாகங்கள் கிடைக்கிறது. அந்த உடல் பாகங்கள் யாருடையது, இந்த நபர் யார் என்பது கூட அங்கே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த இடம் ஃபுல்லா காபி எஸ்டேட், லப்பர் எஸ்டேட் தான் அங்க இருக்கிறது. அது எல்லாமே மிகப்பெரிய காடுகள். அந்த இடங்கள்ல இருந்தவர்கள் எல்லாம் பார்த்தா தமிழர்கள் இருந்ததாக சொல்றாங்க. அதே போல நார்த் இந்தியன்ஸ் கூட அங்க அதிகமான பேர் அந்த விவசாய பணிகளில் ஈடுபட்டவர்கள் இருந்ததாக சொல்றாங்க. கேரளத்து மக்களும் அதிகமாக இருந்ததாக சொல்றாங்க. குறைந்தது 1000கணக்கான நபர்கள் இப்பொழுது இல்லை, அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இதுவரையில் சிக்கிய உடல்கள் என்பது மட்டும் 380க்கும் மேற்பட்ட உடல்கள் மட்டும் இதுவரையில் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
சொல்ல முடியாத அளவிற்கு அங்கு பிரச்சனைகள். கேரள வயநாட்டில் நீங்கள் இந்த புகைப்படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேரளத்தின் நிலை எப்படி இருக்கும் என்பது. சொல்ல முடியாத துயரத்தை கேரளத்து மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கேரளாவில் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழையா அப்படின்னா இல்லை. நீலகிரியிலும் தென்மேற்கு பருவமழை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றாலும் அங்கு இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரங்களை ஓரளவிற்கு காத்து கொண்டோம். ஆனால் அங்கு நிலச்சரிவு போன்ற எந்த அசம்பாவிதங்களும் நமக்கு ஏற்படுத்தவில்லை மழை. ஆனால் கேரளாவை பெருமளவில் தாக்கி இருக்கிறது. முக்கியமாக மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள் இந்த தென்மேற்கு பருவமழையால பெருமளவில் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. கர்நாடகாவிலும் பெருமளவில் மழை இருந்ததால தான் நமக்கு உபரி நீர் அதிகமாக காவிரியில் வெளியேற்றப்பட்டதால மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி சமீபத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. இப்படி கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் எல்லாம் நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது. மும்பை நகரம் நீரில் மூழ்கி கொண்டிருக்கிறது. அதே போன்று கேரளா மிகப்பெரிய ஒரு பேரிடரை சந்தித்திருக்கிறது. இதுவெல்லாம் நடக்கும் என்பது ஏற்கனவே டாக்டர் அன்புமணி அவர்கள் பல முறை மேடைகளில் பேசியிருக்கிறார். மருத்துவர் அன்புமணி பல இடங்களில் குறிப்பிட்டதை போலதான் இப்பொழுது நாம் சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய புயல் வரலாம், மிகப்பெரிய மழை வரலாம், மிக பெரும் வெள்ளம் வரலாம், மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய பூகம்பம் வரலாம், மிகப்பெரிய சுனாமி வரலாம். இதற்கெல்லாம் காரணம் காலநிலை மாற்றத்தின் நிகழ்வுகள் தான் அப்படின்னு பல நேரங்களில் டாக்டர் அன்புமணி அவர்கள் மேடைகளில் சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த சம்பவங்களைத்தான் இப்பொழுது நாம் வயநாட்டில் நடந்திருப்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே மும்பை மாநகரமே நீரில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி இன்னும் பல பேரிடர்களை கூட நாம் சந்திக்க நேரிடலாம். இதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்றால் இந்த காலநிலை மாற்றத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு ஐநா மன்றம் முன்னெடுக்கின்ற அதற்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடும் உலக நாடுகள் உட்பட பெருமளவில் மக்கள் சாமானிய மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒத்துழைத்தால்தான் இப்படிப்பட்ட பேரிடர்களில் இருந்து சற்றாவது புவி வெப்பமயமாவதை தடுக்க முடியும். அப்படி புவி வெப்பமயமாவதை தடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரவிருக்கின்ற பேரிடர்களில் இருந்து சற்றாவது மக்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் இனி சந்திக்க இருக்கின்ற நிகழ்வுகள் இன்று வயநாடு நாளை எங்கு நடக்கும் என்பது நமக்கே தெரியாது. இது காலநிலை மாற்றம். காலம் கோலத்தை எங்கு வேண்டும் என்றாலும் போடலாம். அதுதான் இயற்கை. அந்த இயற்கை நாளை இங்கு கூட நடக்கலாம், நம்மை சுற்றி நடக்கலாம், நமக்கே நடக்கலாம். எது நடந்தாலும் வாழ்க்கை என்பது நொடிப்பொழுதில் வந்தது, நொடிப்பொழுதில் முடிந்துவிடும். அந்த நொடிப்பொழுதில் முடிந்து விடுகின்ற வாழ்க்கையை நோக்கித்தான் எவ்வளவு போராட்டங்கள் ஒவ்வொரு நாளைக்கும். அன்பு உறவுகளே, இந்த காணொளி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.